குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 11 ஜென்ரல் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் த வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இன்றைக்கி நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன், செட்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இந்த 3 விஷயத்தை நாம் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம சாப்டர் 1 வந்துட்டோம். செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போது a set is many that allows itself to be thought of as a one. அதாவது செட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. செட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த எல்லா விஷயங்களையும் வந்துட்டு உங்களை ஒரு செட்டாக டினோட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிளாஸ் ரூம் இருக்கீங்க, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் நீங்கள் ஒரு 35 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 35 மெம்பர்ஸ் நீங்கள் ஒருத்தர் இருப்பீங்க இல்லையா, அந்த ஒருத்தர் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த ஹோல் திங் இருக்குது இல்லையா, அந்த ஹோல் திங்கை நான் என்ன சொல்லுவேன்னா செட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ செட்ஸ் அப்படின்னா என்னன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Now we look at the term well defined. So set அப்படிங்கிறது என்னன்னா, a set is a collection of well defined object. அதாவது well defined ஆன ஆப்ஜெக்ட் நான் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So now we can move to the examples. The collection of all beautiful flowers in Ooty Rose Garden. The collection of all old men in Tamil Nadu. அதாவது beautiful flowers in Ooty Rose Garden. இப்போ நீங்கள் ஊட்டி ரோஸ் கார்டனுக்கு போனால் அங்கே உங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். கரெக்டாக இந்த ஃப்ளவர் தான் இருக்குது, அந்த ஃப்ளவர் தான் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியாது. நிறைய பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இப்போ என்ன பொறுத்தவரை நான் வந்துட்டு ஜாஸ்மின், லோட்டஸ் நான் பியூட்டிஃபுல் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வேறு சொல்லுவீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் வேறு சொல்லுவாங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸுங்கிறது ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு மென் இன் தமிழ்நாடு. என்ன பொறுத்தவரையில் நான் சில பேர் ஓல்டு மென் சொல்வேன், நீங்கள் வந்துட்டு சில பேர் சொல்லுவீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், ஓல்டு மென் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை நான் ஓல்டு மென், நான் 60+ இருந்துச்சுன்னா நான் ஓல்டு மென் சொல்வேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை 70+ இருக்கணும், இன்னும் சில பேர் 50+ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன ஆகும், ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே அதான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. தி டேர்ம்ஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஓல்டு மென் ஆர் நாட் வெல் டிஃபைன்ட். அது வெல் டிஃபைன்டாக கிடையாது, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வெல் டிஃபைன்டாக மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெட் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன். இப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் கரெக்டாக ரெட் ஃப்ளவர்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக ரெட் ஃப்ளவர்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? அண்ட் அதே மாதிரி த கலெக்ஷன் ஆஃப் ஆல் மென் இன் தமிழ்நாடு ஆஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் 70+ இருக்கிறவங்கள சூஸ் பண்ணுங்கன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 70+ தான் சூஸ் பண்ணுவேன், நீங்களும் 70+ தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், ஓல்டு மென் வந்துட்டு நாட் வெல் டிஃபைன்டு. கரெக்டாக? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, ரெட் ஃப்ளவர்ஸ் கிரேட்டர் தேன் 70, இதெல்லாம் உங்களுக்கு வெல் டிஃபைன்டாக உங்களுக்கு இருக்குது. தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன் ஹியர். சரிங்களா? இப்போ நீங்கள் நிறைய இந்த மாதிரி சிம்பிள்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் சப்செட், திஸ் இஸ் அ ப்ராப்பர் சப்செட், திஸ் இஸ் யூனியன் அண்ட் திஸ் இஸ் இன்டர்செக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ if A and B are two sets, is it meaningful to write A belongs to B? For example, A is equal to 1, 2 அப்படின்னு ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன சொல்லுவேன், 1 belongs to A, 2 belongs to A அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எலிமெண்ட் வந்துட்டு ஒரு செட்டில் இருக்குது அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செட்டே இன்னொரு செட்டில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூவா, இது எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக இதை ட்ரூ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ A is equal to 1, 2 ஒரு செட் இருக்குது. இங்கே B is equal உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. இப்போ உனக்கு என்ன, இந்த 1, 2ங்கிறது உனக்கு இந்த இடத்துல உனக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் A belongs to B அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இந்த மாதிரி டினோட் பண்ணுறாங்க. அதாச்சும் எம்டி செட்டாக இருந்ததுன்னா ஒன்று இந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மொத்தம் 3 பேர் இருக்குது. ஒன்று எம்டி செட், இன்னொன்று நல் செட், இன்னொன்று வாய்டு செட். இந்த 3 பேரில் நான் என்ன பண்ணுவேன், அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். அண்ட் சூப்பர் செட், சப்செட்னு இருக்குது. வாட் இஸ் மீன் பை சப்செட் அண்ட் வாட் இஸ் மீன் பை சூப்பர் செட் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A is equal to 1, 2 இருக்கு வச்சுக்கோங்களேன். இதுக்கு சப்செட் நீங்கள் எப்படி எடுப்பீங்க, ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு எம்டி செட் எடுப்பீங்க, அப்புறம் ஒரு எலமெண்ட்டாக எடுப்பீங்க, அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் சேர்த்து எழுதுவீங்க. கரெக்டாக?
இதுதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், சப்செட். இப்போ சப்செட் ஆஃப் ஏங்கிறது என்னது, இந்த 4 விஷயம் தான். இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2 இருக்குது அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா 1,2,3 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஏ வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, 1,2ன்னு இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு 1,2ங்கிறது இதில் இருக்குது. அப்போது இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இப்போ இதில் உனக்கு என்ன ஆகுது, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு வர்றதுனால இந்த பிங்கிற செட்டு வந்துட்டு சூப்பர் செட்டாக மாறிடும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், பி இஸ் அ சூப்பர் செட் அப்படின்னு மாறிடும். அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு ட்ரிவியல் சப்செட்ஸ். ட்ரிவியல் சப்செட்ன்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்பவும் எடுத்துக்கிறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், சப்செட் எழுதுவேன். முதல்ல ஒரு எம்டி செட், அப்புறம் ஒரு எலிமெண்ட், அப்புறம் அதை 2 எலிமெண்ட் ஒன்றா எழுதுருவேன் இல்லையா. இப்போது ட்ரிவியல் சப்செட்ஸ்னால் இந்த எம்டி செட்டும் அண்ட் இந்த ஒரிஜினல் செட்டும் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அதெல்லாம் நான் சொல்லுவேன்னா ட்ரிவியல் சப்செட்னு சொல்லுவேன். நல்லா கவனி, ஒரு எம்டி செட்டும் அண்ட் அந்த ஹோல் செட்டும் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன சொல்லுவேன், இதை ட்ரிவியல் சப்செட் அப்படின்னு சொல்லுவேன். ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் அந்த எம்டி செட் எழுதுகிறேன், 1 எழுதுகிறேன், 2 எழுதுகிறேன். இந்த 1,2 வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஒரிஜினல் செட்டே இந்த 1,2 தான் இல்லையா. அப்போ இந்த 1,2வை சேர்க்காம ஒன்லி இந்த 3 எலிமெண்ட்ஸை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னா that is said to be trivial subset, that is said to be proper subset. அதுதான் வந்துட்டு ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். இம்ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ வந்துட்டு அதுக்கே ஒரு சப்செட்டுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா தட் இஸ் செட் டு பி இம்ப்ராப்பர் சப்செட். ஏ அதுக்கே ஒரு சப்செட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அது என்ன ஆகும், உனக்கு இம்ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும். எந்த ஒரு செட்டும் நீ அதுக்கே சப்செட் சொன்னால் அது இம்ப்ராப்பர் சப்செட். அண்ட் அதாவது இட் இஸ் நோன் தட் நேச்சுரல் நம்பர், சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர், சப்செட் ஆஃப் இன்டீஜர், சப்செட் ஆஃப் ரேஷன் நம்பர், சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது என்னென்னு, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லாமல் எல்லா ப்ளஸ் வேல்யூவும் வரும். ஹோல் நம்பருங்கிறது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இல்லாமல் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கும். இசட்டுங்கிறது எல்லா இன்டீஜர்ஸ், கியூங்கிறது ரேஷன் நம்பர்ஸ், ஆறுங்கிறது ரியல் நம்பர்ஸ். ஸோ இதில் உனக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று யூனியன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2 எடுத்துக்கிறேன் அண்டு பி இஸ் ஈக்குவல் டு 2,3 எடுத்துக்கிறேன். இப்போ யூனியன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே எழுதுவீங்க கரெக்டாக. அண்ட் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் எந்த எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டை மட்டும் எழுதுவீங்க. ஸோ எல்லா ஏல இருக்கிற எலமெண்ட்டும் வரணும், பியில் இருக்கிற எலமெண்ட்டும் வந்துச்சுன்னா தட் இஸ் ஏ யூனியன் பி. ஏ பியில் வெறும் அதில் ஒரு காமனான எலமெண்ட்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன். ஸோ ஒரு இடத்துல ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் யூனியன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கிறது ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா தட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்தது உங்களுக்கு பவர் செட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பவர் செட் அப்படிங்கிறது நான் என்னென்னு வேணால் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2 இருந்துச்சுன்னா நீ ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இப்போ பி ஆஃப் ஏ அதான் வந்துட்டு பவர் செட் இல்லையா. அந்த பி ஆஃப் ஏல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போது எம்டி செட்டு, அப்புறம் அந்த எலிமெண்ட்ஸு, அப்புறம் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு இல்லையா, இது அப்படியே நீங்கள் ஒரு செட்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் தி பவர் செட். ஒரு செட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா அது பவர் செட். அண்ட் அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்னது 2n அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபார்முலா. அண்ட் அதுக்கடுத்தது யூனிவர்சல் செட்னா மொத்த எலிமெண்ட்ஸும் அந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதுறது தான் என்னது யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்கிறது. காம்ப்ளிமெண்ட்னா அந்த செட்டில் இல்லாமல் மற்ற இதுவை எழுதணும். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்ன்றதை நான் என்ன பண்ணலாம், ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் ஏ பவர் சி இந்த மாதிரி நான் எழுதுவேன். அண்ட் இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன அர்த்தம், ஏல இல்லாத மற்ற எலிமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ அது பியில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் யூனிவர்சல் செட்டில் இருக்கலாம். அது வந்து யூனிவர்சல் செட்டில் இருக்கணும், ஆனால் அது ஏல இருக்கக்கூடாது. செட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னது, இப்போ ஏ மைனஸ் பினா ஏல மட்டும் இருக்கணும், பியில் அது இருக்கக்கூடாது. அண்ட் அதை நம்ம 2 விதமாக நம்ம டினோட் பண்ணலாம். அண்ட் அதை வச்சு உங்களுக்கு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, 9th படிச்சிருக்கீங்க. ஃபைனைட் செட்னா நம்ம இதெல்லாம் கவுண்டபிளாக இருக்கும். ஒரு செட்டில் நான் அது எத்தனை வேல்யூக்கும் என்னால் கவுண்ட் பண்ண முடிஞ்சுதுன்னா தட் இஸ் ஃபைனைட் செட். கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா தட் இஸ் இன்ஃபைனைட் செட். சரிங்களா. அண்ட் கவுண்ட் பண்ணி இவ்வளோ தான் இருக்குன்னு நான் டினோட் பண்ணுறேன் இல்லையா, தட் இஸ் கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள்டான் செட்னா ஒரு செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சு, தட் இஸ் சிங்கிள்டான் செட். அண்ட் அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கம்யூட்டேட்டிவ்னா இது மாதிரி வர்றது, அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், ஐடென்டிட்டி, ஐடம்பொட்டான்ட், அட்சாப்ஷன், இது எல்லாமே நம்ம சொல்லுவோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ். நான் அதுக்கடுத்தது டிமார்கன் லாஸ் இருக்குது. டிமார்கன் லாஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய சில ரிலேஷன்ஸ் அண்ட் ஆன் கார்டினாலிட்டி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பற்றி உங்களுக்கு என்ன பண்ணணும், இது எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
அண்ட் அதுக்கு அடுத்தது கார்டீஷியன் ப்ராடக்ட். கார்டீஷியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா A cross B is equal to A, B such that A belongs to A, B belongs to B. அப்போ A cross Bங்கிறது என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது A is equal to 1, 2, B is equal to 3 எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவோம்? A cross Bங்கிறது 1, 3, 2, 3 எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் A cross B. அண்ட் A cross B cross Cனா 3 எலமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? ஒன்றா எழுதணும். அண்ட் அந்த விஷயம் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இனி வரக்கூடிய வீடியோஸில் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் அண்ட் அதே சமயம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக ரிவீல் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கூட சீக்கிரத்தில் அந்த வீடியோஸ் நான் போடுறேன். சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் செட் பண்ணி நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.